நமஸ்காரஹ. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து பார்க்க போறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக். ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய டாபிக் லாங்குவேஜ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, செய்த பிறகு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றது? செய்த பிறகு அப்படிங்கிறதுக்கு வந்து கிருத்வா அப்படின்னா செய்த பிறகு. கரோதி செய்கிறது. சஹா கரோதி அவன் செய்கிறான். சஹா கிருத்வா அவன் செய்த பிறகு. உதாரணம் அவன் செய்த பிறகு பார்க்கிறான் அப்படின்னா சஹா கிருத்வா பஷ்யதி அவன் செய்த பிறகு பார்க்கிறான். இங்க கிருத்வா அப்படின்னா செய்த பிறகு. இது மாதிரி ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் அந்த செயலை செய்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப எப்படி கரோதி அப்படின்னா செய்தது இல்ல செய்கிறது, செய்கிறான், செய்கிறாள் அப்படிங்கிறது வரும் மீனிங் வருதோ, அப்போ கிருத்வா அப்படிங்கிறது செய்த பிறகு அப்படின்னு பொருள். அதே மாதிரி ஒவ்வொரு வினைச்சொல் கரோதி மாதிரி ஒவ்வொரு வினைச்சொல்லுக்குமே வந்து இந்த கிருத்வா மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் தனியாவே ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்க வந்து அந்த லிஸ்ட் வந்து எங்கிட்ட இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 35 வெப்ஸ்க்குமே வந்து அந்த ஃபார்ம்ஸ் நாங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து கச்சதி செல்கிறான், கத்வா சென்ற பிறகு, ஆகச்சதி வருகிறான். இங்க வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஆகத்திய, ஆகம்ய வந்த பிறகு, படதி படிக்கிறான், படித்வா படித்த பிறகு, பததி விழுகிறான், பதித்வா விழுந்த பிறகு, கிரீடதி விளையாடுகிறான், கிரீடித்வா விளையாட்டிற்கு பிறகு இல்ல விளையாடிவிட்டு, வதத்தி சொல்கிறான், உதித்வா இல்ல உக்த்வா சொல்லிவிட்டு சொன்ன பிறகு அப்படின்னு பொருள். பிபத்தி குடிக்கிறான், பீத்வா குடித்த பிறகு. லிகதி எழுதுகிறான், லிகித்வா எழுதின பிறகு எழுதிவிட்டு. நயத்தி கொண்டு செல்கிறான் இல்ல எடுத்து செல்கிறான், நீத்வா கொண்டு சென்ற பிறகு. பஷ்யதி பார்க்கிறான், திருஷ்டுவா பார்த்த பிறகு. எல்லாத்துக்குமே அந்த செயல் செய்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து வான்னு முடியும். கத்வா, படித்வா, பதித்வா, கிரீடித்வா, உதித்வா, உக்த்வா, பீத்வா, லிகித்வா, நீத்வா, திருஷ்டுவா, பிரஷ்டுவா, பூத்வா, மிலித்வா, தெக்த்வா எல்லாத்துக்குமே வந்து வா அப்படின்னு முடியும். சில இடத்துல வந்து யா அப்படின்னு வரும். லைக் எக்ஸாம்பிள் ஆகத்திய, அங்க வந்து ஆகம்ய, ஆகத்திய. சில இடத்துல வந்து யான்னு முடியும். பட் அது எங்க யா எங்க வாங்கிறது வந்து அது வந்து பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் வா வரும், சில இடத்துல யா வரும். அங்க வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு முறை நான் வந்து அந்த லிஸ்ட் படிக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ சஹா வித்யாலயம் கச்சதி பாடம் படதி. 2 வார்த்தைகள். சஹா வித்யாலயம் கச்சதி, சஹா பாடம் படதி. அவன் ஸ்கூலுக்கு செல்கிறான், பாடத்தை படிக்கிறான். இதை வந்து ஸ்கூலுக்கு சென்ற பிறகு அவன் பாடத்தை படிக்கிறான் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? சஹா வித்யாலயம் கத்வா பாடம் படதி. அவன் ஸ்கூலுக்கு சென்று பாடத்தை படிக்கிறான். அங்க சென்ற பிறகுங்கிறது சென்றுன்னு சொல்லிக்கலாம். சஹா வித்யாலயம் கத்வா பாடம் படதி. ஆகச்சதி பாலகः கிருஹம் ஆகச்சதி கிருஹபாடம் லிகதி. பாலகः கிருஹம் ஆகத்திய கிருஹபாடம் லிகதி. 2 வார்த்தைகள், 2 சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சுக்கணும். பாலகः கிருஹம் ஆகச்சதி ஒரு சென்டென்ஸ், பாலகः கிருஹபாடம் கரோதி அப்படிங்கிறது 2வது சென்டென்ஸ். வினை என்ன செயலோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் செயல் ஆரம்பிக்குது. பாலகः கிருஹம் ஆகத்திய பாடம் லிகதி இல்ல கிருஹபாடம் லிகதி. இங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ் கத்வா, ஆகத்திய, ஆகம்யங்கிற ஃபார்ம்ஸ் வந்து இங்க அந்த நபரை பொறுத்தோ இல்ல பொருளை பொறுத்தோ மாறாது. இங்க எக்ஸாம்பிள் கச்சதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சஹா கச்சதி, அகம் கச்சாமி, துவம் கச்சசின்னு சொல்லி மாறும். அதே பகுவச்சனமா இருந்தாலும் தே கச்சந்தி, யூயம் கச்சத, வயம் கச்சாமஹா அப்படின்னு வரும். பட் இங்க வந்து கத்வாங்கிறது எல்லாத்துக்குமே வந்து கத்வா அப்படின்னு தான் வரும். எக்ஸாம்பிள் சஹா பாலகः வித்யாலயம் கத்வா பாடம் படதி. அப்புறம் அகம் வித்யாலயம் கத்வா பாடம் படாமி. துவம் வித்யாலயம் கத்வா பாடம் படசி. வயம் வித்யாலயம் கத்வா பாடம் படாமஹ. தே வித்யாலயம் கத்வா பாடம் படந்தி.
இது மாதிரி அந்த படதி, பட்டந்தி, பட்டாமஹா அந்த ஃபார்ம்ஸ் மட்டுமே மாறுமே தவிர கத்வா அப்படிங்கிற ஃபார்ம்ஸ் வந்து மாறாது. இப்போ அகம் வித்யாலயம் கத்வா பாடம் பட்டாமி அப்படின்னாலும் நான் பள்ளிக்கு சென்று பாடத்தை படிக்கிறேன். அங்க சென்றுங்கிறது வந்து யாரை பொறுத்து மாறாது. நான் சென்று படிக்கிறேன், இல்ல நாம் சென்று படிக்கிறோம், அவன் சென்று படிக்கிறான், நீ சென்று படிக்கிறாய், எல்லா இடத்துலயும் சென்றுன்னு தான் வரும். நான் படிக்கிறாய், படிக்கிறான், படிக்கிறோம், படிக்கிறேன் அப்படிங்கிறது அது மட்டும் தான் மாறும். அதே மாதிரிதான் தமிழ்ல எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும். கத்வாங்கிறது வந்து பொருளையோ நபரையோ பொறுத்து மாறாது. ஸோ அதனால ஒரு முறை நான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ கச்சதி கத்வா, ஆகச்சதி ஆகம்ய அத்வா ஆகம்ய ஆகத்ய. ஸோ ஆகச்சதி ஆகத்ய அத்வா ஆகம்ய, படதி படித்வா, பததி பதித்வா, क्रीडति क्रीडित्वा, वदति उदित्वा अथवा उक्त्वा, पिबति पीत्वा, लिखति लिखित्वा, नयति नीत्वा, पश्यति दृष्ट्वा, पृच्छति पृष्ट्वा, भवति भूत्वा, मिलति मिलित्वा, त्यजति त्यक्त्वा, खादति खादित्वा, जानाति ज्ञात्वा, करोति कृत्वा, शृणोति श्रुत्वा, ददाति दत्वा, प्रेषयति प्रेषयित्वा, प्रक्षालयति प्रक्षालयित्वा, उत्तिष्ठति उत्थाय இங்க வந்து யா வரும், உபவிஷதி உபவிஷ்ய, ஸ்தாபயதி ஸ்தாபயித்வா, ஸ்மரதி ஸ்மிருத்வா, சூச்சயதி சூச்சயித்வா, இச்சதி இஷ்ட்வா, ஸ்வீகரோதி ஸ்வீகிருத்ய, கிருஹ்ணாதி கிரஹித்வா, ரோதிதி ருதித்வா, शक्नोति शक्त्वा, அப்புறம் ஆனயதி ஆனீய, கிரீணாதி கிரீத்வா, நிந்ததி நிந்தித்வா, ஆஹ்வயதி ஆஹூய. ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ சில ஃபார்ம்ஸ் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து வித்தியாசமாவே இருக்கும். எக்ஸாம்பிள் வதத்தி, உதித்வா, உக்த்வா, பிபதி பீத்வா, அப்புறம் வந்து நயத்தி நீத்வா, இது மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து அந்த கடந்த கால கதவான் கதவதி ஃபார்ம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த ஃபார்ம்ஸ் தெரிஞ்சா அதே பேட்டர்ன்ல தான் அந்த ஃபார்ம்ஸ்க்கு சிமிலரா தான் இந்த ஃபார்ம்ஸும் வரும். ஸோ கச்சதி கதவான் கத்வா, கதவான் கத்வா, ஆகதவான் ஆகத்ய, படித்தவான் படித்வா, பதித்தவான் பதித்வா, கிரீடித்தவான் கிரீடித்வா, உக்தவான் உக்த்வா, இல்ல உதித்தவான் உதித்வா, பீத்தவான் பீத்வா, லிখিতவான் லிখিத்வா, நீத்தவான் நீத்வா, திருஷ்டவான் திருஷ்ட்வா, பிருஷ்டவான் பிருஷ்ட்வா, பூதவான் பூத்வா, மிலித்தவான் மிலித்வா, தெக்தவான் தெக்த்வா. ஓகேவா? சோ அந்த ஃபார்ம்ஸ் ஞாத்தவான் ஞாத்வா, கிருத்தவான் கிருத்வா, ஸோ ஸ்ருதவான் ஸ்ருத்வா. ஸோ அந்த ஸ்ருதவான் கதவான் அந்த ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அந்த பாஸ்ட் டென்ஸ் படிக்கும் போது கதவான் கதவதி ஃபார்ம்ஸ் இல்ல வந்து அகச்சத் அகச்சன் ஃபார்ம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலன்ட் மீனிங் தான் வரும் ஆல்மோஸ்ட். பட் கதவான் கதவதி ஃபார்ம்ஸ் வந்து அங்கேயும் ஈஸியா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இங்கேயும் வந்து அதனுடைய யூஸ் இங்கேயும் இருக்கு. ஸோ அதே அந்த ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு சிமிலரா தான் இந்த ஃபார்ம்ஸும் வரும். ஓகேவா? இப்போ ஒரு ஷார்ட் எக்ஸசைஸ். நீங்க வந்து ஒரு 2 சென்டென்சஸ் நீங்க தனியா சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணி இந்த செய்த பிறகு அந்த ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள், பாலகா படதி லிखति. பாலகா படித்வா லிखति, அவன் படித்துவிட்டு எழுதுகிறான். பாலகா பததி ரோதிதி, சிறுவன் விழுகிறான் அழுகிறான். பாலகா பதித்வா ரோதிதி, அவன் விழுந்து விட்டு அழுகிறான். ஓகேவா? சோ பாலகா கிரீடதி கிரகம் ஆகச்சதி, பாலகா கிரீடித்வா கிரகம் ஆகச்சதி, சிறுவன் விளையாடி விட்டு வீட்டிற்கு வருகிறான். இங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த விளையாடி விட்டு வீட்டிற்கு வருகிறான்ங்கிறது ரொம்ப முக்கியம். விளையாடி கொண்டே வீட்டுக்கு வருகிறான்ங்கிறது சொல்லக்கூடாது. அது வந்து ரெண்டுமே வந்து ஒரே சமயத்துல செய்ய மாட்டான். சோ விளையாடுகிறான், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வருகிறான், அது ரொம்ப முக்கியம். அதனால வந்து செய்த பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சோ இதை பேஸ் பண்ணி நீங்க சில எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? மாதா பாகம் பசதி, சர்வான்
आह्वयति। माता पाकं पठित्वा आह्वयति, सर्वान् आह्वयति। पक्त्वा पक्त्वा ओके। अग्रे बालकः पाठं पठति, बालकः पाठं लिखति। बालकः पाठं पठित्वा लिखति। उत्तमम्। छात्रः श्लोकं वदति उपविशति। छात्रः श्लोकं उदित्वा उपविशति। उपविशति अर्थः श्लोकं சொல்லிவிட்டு உட்கார்ந்தார்। सो बालकः जलं पिबति वदति। बालकः जलं पीत्वा वदति। उत्तमम्। ते कन्दुकं क्रीत्वा गृहीत्वा उद्यानं गच्छन्ति। அவர்கள் பந்தை எடுத்துக்கொண்டு விளையாட்டு திடலுக்கு போனார்கள்। बालकः पठित्वा परीक्षां लिखति। சிறுவன் படித்துவிட்டு பரீட்சை எழுதினார்। बालिका दधिं खादित्वा अन्नं खादति। சிறுமி தயிர் சாப்பிட்ட பிறகு சாதம் சாப்பிட்டாள்। ததி खादित्वा ததிம் இங்க இம்மு வராது। ததி खादित्वा अन्नं खादति। கிம்னுங்கிற மீனிங்காக அர்த்தம் கிடையாது, இம்மு வரணும். பட் வந்து என்னன்னா ததிங்கிற ஃபார்ம் வந்து வித்தியாசமான ஃபார்ம், ஸ்பெஷல் ஃபார்ம்னு வேற மாதிரி வச்சுக்கலாம். பட் எல்லா இடத்துலயும் இம்மு வரும். பட் மதுரம், தண்டுலம் காதத்தி, மதுரம் காதத்தி எல்லா இடத்துலயும் இம்மு வரும். பட் ததி மட்டும் ஸ்பெஷல் ஃபார்ம். அது மட்டும் ததி மட்டும் தான் வரும்। ததினா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா ததிங்கிறது ஈல முடியுது, ஈல முடியுது, ஈல முடிகிற நபும்சகலிங்க வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து இம்மு வராது। அது ஸ்ரீலிங்கம் கிடையாது, நபும்சகலிங்கம்। நபும்சகலிங்கமா? ததி நபும்சகலிங்கம்। Go ahead. बालिका अन्नं खादित्वा उपविशति। बालिका मुक्तया गच्छति। कः अर्थः? बालिका சிறுமி அன்னம் சாப்பிட்ட பிறகு எழுந்திருந்தால் உத்திஷ்டதி। अन्नं खादित्वा उत्तिष्ठति। उत्थया गच्छति। उत्थाय गच्छति। எழுந்த பிறகு उत्थाय गच्छति। எழுந்த பிறகு எழுந்து சென்றார்। ஓகே, அவ்வளவுதான் சார்। अस्तु। बालकः पुस्तकं लिखति, पुस्तकं नयति, पुस्तकं स्थापयति। बालकः पुस्तकं नीत्वा स्थापयति। प्रथमं पुस्तकं लिखति, पुस्तकं नयति, पुस्तकं स्थापयति। पुस्तकं लिखित्वा नीत्वा स्थापयति। अर्थः? புஸ்தகத்தை எழுதிட்டு கொண்டு வந்து வச்சான்। தமிழ்ல சொல்லுங்க வித்தியாசமாக, பட் ஜென்ரலா வந்து அவன் எழுதிவிட்டு
கொண்டு சென்ற பிறகு வைத்தான். கொண்டு சென்று வைத்தான். ஓகே, ஃபைன். ஓகே, பாலகः புஸ்தகம் பஷ்யति பிரஷ்னம் पृच्छति. बालकः पुस्तकं दृष्ट्वा प्रश्नं पृच्छति. उत्तमम्. बालकः गृहे भवति मित्रम् आह्वयति. बालकः गृहे भूत्वा मित्रम् आह्वयति. ஆஹ்வயதி. வீட்டுல இருந்த பிறகு நண்பனை கூப்பிட்டான். வீட்டுல இருந்து நண்பனை கூப்பிட்டான். வீட்டுல இருந்து கொண்டு இருந்து வீட்டுல இருந்து நண்பனை கூப்பிட்டான். बालकः पुस्तकं नयति विद्यालयं गच्छति. बालकः पुस्तकं नीत्वा विद्यालयं गच्छति. பாலகன் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறான். அகம் மித்ரம் பஷ்யாமி கிரகம் ஆகச்சாமி. அகம் மித்ரம் திருஷ்டுவா கிரகம் ஆகச்சாமி. நான் நண்பனை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வருகிறேன். அகம் போஜனம் காதாமி அகம் துக்தம் பிவாமி. அகம் போஜனம் காதித்வா துக்தம் பிவாமி. நான் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு பால் குடிக்கிறேன். उत्तमम्. ओके, बालकः श्लोकस्य अर्थं जानाति श्लोकं वदति. श्लोकस्य अर्थं जानाति सेकेंड सेंटेंस एन्न महोदय? श्लोकं वदति. श्लोकं वदति. बालकः श्लोकस्य अर्थं ज्ञात्वा श्लोकं वदति. பாலகன் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு ஸ்லோகம் சொல்கிறான். ऋषिः उपविशति ध्यानं करोति. ऋषिः उपविश्य தியானம் கரோதி. ரிஷி அமர்ந்து கொண்டு தியானம் செய்கிறார். शिशुः रोदिति मधुरं खादति. शिशुः रुदित्वा मधुரம் खादति. குழந்தை அழுதுவிட்டு இனிப்பு சாப்பிடுகிறது. உத்தமம். சரி, இப்போ ஒரு ஷார்ட் இன்னொரு சேம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இதுல வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு ரெண்டு மூணு இல்ல மூணுக்கு மேற்பட்ட சென்டென்சஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்றீங்களா? எக்ஸாம்பிள், பாலகः வித்யாலயம் கத்வா பாடம் படித்வா கிரகம் ஆகச்சதி. சிறுவன் ஸ்கூலுக்கு சென்று பாடத்தை படித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறான். இங்க வந்து ரெண்டு ஃபார்ம்ஸ் சேம் ஃபார்ம்ஸா இருக்கும். வித்யாலயம் கத்வா பாடம் படித்வா கிரகம் ஆகச்சதி. கத்வா படித்வா இது மாதிரி ரெண்டு ஃபார்ம்ஸ் இல்ல ரெண்டுக்கு மேற்பட்ட ஃபார்ம்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்களா? எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள், பாலகः क्रीडाङ्गणं गत्वा क्रीडित्वा उद्यानं गत्वा मित्रेण मिलित्वा गृहम् आगच्छति. அவன் கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு பார்க்குக்கு போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வருகிறான். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபார்ம்ஸை நீங்க வந்து ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணலாமா? அகம் தோசா காதித்வா க்ஷீரம் பிபித்வா கச்சாமி. தோசாம் காதித்வா க்ஷீரம் பீத்வா பிபித்வா இல்ல பீத்வா கச்சாமி. என்ன மீனிங்? தோசை சாப்பிட்டு விட்டு பால் குடித்து விட்டு செல்வேன். உத்தமம். பாலகः வித்யாலயம் கத்வா பாடம் படித்வா கிரகம் ஆகச்சதி. சிறுவன் பள்ளிக்கு சென்று பாடம் படித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான்.
उत्तमम्। बालिका चलनचित्रं दृष्ट्वा अन्नं खादित्वा मित्रं मिलित्वा क्रीडाङ्गणं गत्वा गृहं प्रत्यागच्छति। मित्रेण मिलित्वा, मित्रेण मित्रम् இல்ல. ஓகே, மித்ரேன வித் ஹூம் அப்படின்ற மாதிரி. ஆம் ஆம் ஆம். ஃப்ரெண்டை பார்த்து ஃப்ரெண்டோட மீட் பண்ணிட்டு ஃப்ரெண்டோட சந்திச்சு அப்புறம் வரைக்கும் அப்படி. வேற சென்டென்ஸ் இருக்கு. அஹம் அஹம் अन्नं खादित्वा अन्नम् उपविश्य अहम् उपविश्य अन्नं खादित्वा उत्थाय हस्तं प्रक्षालयित्वा गच्छति। गच्छामि, अहम् ஆரம்பிச்சீங்க. गच्छामि. யா, ஓகே ஃபைன், நல்லா இருக்கு. ஓகே, அங்க வந்து பிரக்ஷாலயித்வா இல்ல பிரக்ஷால்ய அப்படின்னு வரும். நான் இங்க தப்பா டைப் பண்ணிருக்கேனா? ஓ, பிரக்ஷாலயித்வான்னு சொல்லியிருக்கேன், தப்பு. பிரக்ஷால்ய அப்படின்னு வரும். யா வரும். பிரக்ஷால்ய. யா. माता गीतां पठित्वा श्रीरामजयं लिखित्वा फलरसं पीत्वा आपणं गच्छति। बालकः दूरदर्शनं दृष्ट्वा मित्रं मिलित्वा क्रीडनार्थं क्रीडाङ्गणं गच्छति। யா, உத்தமம். மித்ரேன மிலித்வான்னு வரும். मित्रेण। ओके, யா, अस्तु। अहं देवालयं गत्वा देवं नत्वा कार्यालयं गच्छामि। நான் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு அலுவலகத்திற்கு செல்கிறேன். அகம் क्रीडाङ्गणं गत्वा मित्रं मिलित्वा क्रीडामि। நான் மைதானத்திற்கு சென்று நண்பனை சந்தித்து நண்பனை பார்த்துவிட்டு விளையாடுகிறேன். அகம் गृहम् आगत्य பாடம் படித்வா போஜனம் கரோமி। நான் வீட்டிற்கு வந்துவிட்டு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு பாடம் படித்து விட்டு சாப்பிடுகிறேன். உத்தமம். க்ரோ ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். காக்காவுடைய கதை ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கதையை வந்து இந்த ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சென்டென்சஸ்ல உங்களால சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள் வந்து காக்கா ஜலம் இஷ்ட்வா ஜலம் திருஷ்டுவா வனம் கத்வா காக்கா கடம் திருஷ்டுவா. இது மாதிரி ஒரு சிங்கிள் சென்டென்சஸ்ல வந்து என்டையர் காகத்தினுடைய ஸ்டோரி நீங்க சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. காக்கா திருஷ்யத்வா वनं गत्वा जलं कुत्रापि न दृष्ट्वा एकः घटः द्रक्ष्वा घटं दृष्ट्वा एकं घटं दृष्ट्वा
शिलाकण्ठं आनयित्वा घटे स्थापयित्वा स्थापयित्वा पुनः स्थापयित्वा शिलाकण्ठम् आनयित्वा आनीय आनीत्वा वा आनीय ஆ, शिलाकण्ठम् आनीय घटे स्थापयित्वा ஸ்தாபயித்வா शिलाकण्ठम् आनीय घटे स्थापयित्वा पुनः एतत् कृत्वा ம், जलम् उपरि आगाय जलं पीत्वा सन्तोषेण गच्छति. இங்க வந்து ஜலம் உபரி ஆகாய இல்ல ஆகம்ய வரும். பட் அதுவும் வந்து ஜலம் உபரி ஆகம்யன்னு வரக்கூடாது. ஜலம் உபரி திருஷ்டுவா ஜலம் பீத்வா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜலம் உபரி திருஷ்டுவா ஜலம் பீத்வா சந்தோஷேன காக்கः கதவான். ஸோ இது வந்து கிருத்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டு அதே மாதிரி மற்ற ஃபார்ம்ஸ் வந்தா எப்படி இருக்கும், மீனிங் இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிருத்வா சொன்னேன். பட் ஜென்ரலா இந்த ஃபார்ம்ஸ்க்கு வந்து துவா ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. துவா இக்கு இத்து வா துவா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டெம் அந்த கிராமட்டிக்கல் டெர்ம் தெரியல அப்படின்னா பரவாயில்ல, கிருத்வாங்கிற மாதிரி ஃபார்ம்ஸ் சொன்னாலும் ஓகே பிகினர் லெவல்ல. ஓகே, இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ற எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். என்னுடைய கரெக்ஷன்ஸை நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா sanskrit.today சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தன்யவாதா. மீண்டும் சந்திப்போம்.